ஒரு சின்ன காரியத்திற்காக அல்ல, சாதாரணமா இருக்கிற. அதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல அப்படின்னா. அப்படி புழுக்கு சமானமா இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். அப்போ நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற யார் மேல கர்த்தர் வெளிப்பாடு வச்சிருக்கிறாருன்னு தெரியல, யார ஆண்டவர் எங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறாருன்னு தெரியல. சில விளக்குகள் நமக்கு சாதாரணமானதாய் தெரியும், ஆனா அந்த விளக்கு கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றதா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு மட்டும் என்ன தேவை அப்படின்னு சொன்னா, நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி எப்பொழுது என்ன சிந்தை அப்படின்னு சொன்னா, இல்ல கர்த்தர் என்ன சாதாரணமான காரியத்திற்காக என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் அழைக்கல, என்னை கொண்டு எதை வேண்டும் என்றாலும் என் தேவனாகிய கர்த்தரால் செய்ய முடியும். என்னை கொண்டு எவ்வளோ பெரிய விஷயத்தை வேண்டும் என்றாலும் கர்த்தருக்கு செய்வது லேசான காரியம், அது ரொம்ப சுலபமான காரியம். என் தேவன் எனக்காக செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு காலம், கிட்டத்தட்ட ஒரு 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 வாரம் வைங்களேன். அப்படின்னா என்னுடைய பாஸ்டர் என் மேலே ரொம்ப பிரியமுள்ளவர். என்னுடைய பாஸ்டர், நான் இந்த 10th ஃபெயில் ஆனேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டுட்டோரியலில் கொண்டு போய் விட்டு அதுலேயும் நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அவர் இல்லை, உனக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும், நீ ரொம்ப நான் சர்ச்சோடையே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் வேலை செஞ்சுட்டு பாஸ்டருக்கு உதவி செஞ்சுட்டு அப்படின்னா என்னுடைய ஸ்கூல் நேரத்தை விட்டுட்டு அதிகமான நேரம் திருச்சபையிலே தான் அங்கே தான் இருந்திருக்கிறோம். அதனால் சர்ச்சிலேயே கிடக்கிற பையன் இவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு எங்கள் பாஸ்டர் நினச்சார். அப்போ ஒரு பெரிய பணக்காரர் ஒரு மியூசிக் கடை ஒன்று வச்சுருந்தார். நிறைய கிட்டாரு, ட்ரம்ஸு, பாட்டு புக்கு, ஜால்ரா இந்த மாதிரிலாம் வச்சு சேல் பண்ணுற ஒரு கடை, பெரிய கோடீஸ்வரர். அப்போது எங்கள் பாஸ்டர் சொன்னார், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைய போது, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லை, அந்த வீட்டில் நீ இருந்துட்டு அந்த கடையை நீ கவனிச்சுக்கோ, கொஞ்ச நாள் தாண்டதுக்கு பிறகு கண்டிப்பாக உன்னுடைய நல்ல குணத்துக்கு அவங்க அவங்களுடைய பிள்ளையாக உன்னை தத்தெடுப்பாங்க, ஒரு பிள்ளையாக வச்சுக்குவாங்க அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். சரி, எங்கேயாவது போய் என் வயிற்றில் நீ பிறந்த பிள்ளைன்றது மட்டும், அந்த ஐடென்டிட்டி மட்டும் இருந்தால் போதும், நீ யார் உன்னை நல்லா வச்சிருக்கிற இடத்துல வேணாலும் நீ போயிடலாம் அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு சில அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைங்களை விட்டு கொடுப்போமா, இன்னொரு வீட்டில் போய் அவங்க நல்லா பிள்ளைய ஏற்றுக்கிட்டு அவனை நல்லா படிக்க நம்ம கண்டிப்பாக விட மாட்டாங்க, என்னன்னாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எங்கள் அம்மா அப்பா அவ்வளோ இதுவாக இருந்தாங்க, ஏன்னா அவங்களால பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் போய் எனக்கு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம். சார் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பணக்கார வீட்டுக்கு நம்ம பிள்ளைய போல போகிறோம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் ரொம்ப சோகம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு என் பேகை அவங்க எங்கள் பாஸ்டர் என் கூட வந்த உடனே என்னை ரொம்ப அழகாய் கூப்பிட்டு பாஸ்டருக்கு முன்னாடி வச்சு பேகை கையில் வாங்கி என்னை சோஃபாவில் உட்கார வச்சு எங்கள் பாஸ்டருக்கு டீ கொடுத்தாங்க, எனக்கு டீ கொடுத்தாங்க, பலகாரம் கொடுத்தாங்க, எல்லாம் சாப்பிட்டு எங்கள் பாஸ்டர் சரி அவனை எங்கே விடணும் அப்படின்னு சொன்னால் கடைக்கு போயிட்டு விட்டுட்டு போங்க அப்படின்னாங்க. அப்போது பாஸ்டர் அவர் எல்லோரும் சேர்ந்து கடையில் விட்டுட்டு எங்கள் பாஸ்டர் போயிட்டார். எங்கள் பாஸ்டருக்கு பயங்கரமான நம்பிக்கை, இவங்களை நல்லா வச்சு இவனை பார்த்துருவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த வீட்டுக்காரங்க அப்படி இல்லை. நைட்டு வெளியில் படிக்கட்டு இருக்கு பாருங்களேன், அதுக்கு கீழே ஒரு கட்டில் போட்டு அங்கே தூங்க வச்சிட்டாங்க. எனக்கு வெளியில் படுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஏன்னா வெளியில் எங்கள் வீட்லேயும் வெளியே தான் நாங்கள் படுத்து கிடப்போம், வீட்டுக்குள்ளே படுத்ததே இல்லை, வெளியில் வராண்டால தான் நாங்கள் எப்போவுமே படுப்போம், எங்களுடைய இடமே அதுதான். அப்போ அவங்க அந்த படிக்கட்டுக்கு கீழே படுக்க வச்சாங்க. காலையில் மாட்டுக்கு தண்ணி எடுக்கிறது, மாட்டுக்கு தண்ணி கொடுக்கறது, மாடு கழுவுறது, புல் பறித்து போடுறது, கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருந்தேன். ஒரு வாரம் என்னை ரொம்ப அடிமையாய், ஏற்கனவே எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை, இன்னும் எச்சா நான் அவ்வளோ மோசமானவன் ஆயிட்டனே, இப்படியே ஆயிட்டனே அப்படின்ற அளவுக்கு என்னை கொண்டு விட்டுட்டாங்க. எனக்கு இதை பாஸ்டர்ட்டையும் சொல்ல முடியாது, ஏன்னா பாஸ்டர் அவரை ரொம்ப நம்பி இருக்கிறாரு. அடிக்கடி எங்கள் சர்ச்சில் வேற ஒரு பிரசங்கம் எல்லாம் பண்ணுவார். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் திடீர்னு எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு சொன்னால், கடையில் என்னை ஒரு 4 மணிக்கு இவங்க மாட்டுக்கு தண்ணி வச்சு அந்த புல்லெல்லாம் போடுறதுக்காக என்னை அனுப்பிட்டாங்க. இவர் டைரெக்டாக கடைக்கு வராமல் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வரும்போது நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத, இப்போ அப்படியே உடம்பெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கிறத பார்த்துட்டு எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்டார். அந்த இடத்த காமிச்ச உடனே பாஸுக்கு அப்படியே மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நீ சொல்ல வேண்டியது தானே ஒரு வார்த்தை. நான் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே படுத்துக்கிட்டேன், உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. இல்லை 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 நீ உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்கள்ட்ட பேசிட்டு அந்த இடத்துலேருந்து என்ன அவர் ரிலீவ் பண்ணார்.
அப்போ என் வாழ்க்கையில் வந்த தாழ்வு மனப்பான்மைக்கு அளவே இல்லை. நம்ம ஒரு மோசமான ஒரு குடும்பத்தில் நம்ம பிறந்துட்டோம். அது அப்போ சொல்லுவேன், ஏழையாக பிறக்கவே கூடாது. நான் வாழ்க்கையில் ஏழையாக பிறக்கிறது ஒரு சாவண்டா அப்படின்னெல்லாம் நான் என் மனசில் நினைக்கிறேன். ஏழையாக பிறந்ததுக்கு பேசாமல் நம்மளை பிறக்கும் போதே கொண்டிருக்கலாம். இவங்க பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கவே கூடாது அப்படின்னெல்லாம் நினச்சிட்டேன். ஆனால் உண்மையிலே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நான் ஏழையினுடைய தாயின் வயிற்றில் பிறந்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் வாழ்க்கையிலே எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஏழை தாய் தகப்பன் தான். ஆமேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஏழை அப்படின்ற அதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு தாயின் தகப்பனுடைய வயிற்றில் நான் பிறக்கலைன்னா இயேசுனுடைய அன்பு எனக்கு தூரமாக இருந்திருக்கும். நான் இயேசுனுடைய அன்பை ரசிச்சிருக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு நான் நம்புகிறேன், இல்லை, இயேசுனுடைய அன்பு ரொம்ப ருசிச்சிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, என்னுடைய நிலைமையில் உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம், நீங்கள் இருக்கலாம். உங்கள் கண்களுக்கு முன்பாக முழுக்க முழுக்க எதிர்மறையான வாழ்க்கை ஓடிட்டே இருக்கலாம். நீ வரமாட்ட அப்படின்றதுக்கு 1000 காரணங்கள் உனக்கு முன்பாக இருக்கலாம். நீ எழும்ப முடியாது என்கிறதற்காக 1000 சூழ்நிலை உனக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், என் தேவன் நினைப்பாரே ஆனால் அந்த 1000 சூழ்நிலையும் ஒரே நாளில் தகர்த்தெறிந்து விட்டு அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நிறுத்துகிறதற்கு அடியேன் ஒரு மிகப்பெரிய சாட்சி. அதனால் உன் நம்பிக்கை தளர விட வேண்டாம், உன் விசுவாசத்தை குறைக்க வேண்டாம். நமக்கு முன்னே செல்லுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் மனம் மாறுவதற்கு மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் ஒரு நாளும் மனம் மாறவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே, நான் என்னுடைய பிள்ளையை குறித்து ஒரு பெரிய விஷன் எனக்கு இருக்குது. என் பிள்ளைய சாட்சியாய் நிறுத்த போகிறேன். என் பிள்ளை பெரிய வளர்ந்து உயர்ந்த இடத்துல இருக்க போறாங்க. என் குடும்பம் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போறார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி என் தேவனாகிய கர்த்தர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ண போறார். எனக்கு பலன் தர போறாரு. என்ன ஆசை? ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். விசுவாசத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கையோட எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்ன நடத்த போறாரு. என் பிள்ளையினுடைய திருமணம் ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்க போகிறது. என் மகளுடைய திருமணம் ஒரு ராஜாத்தி வீட்டு கல்யாணம் போல நடக்க போகுது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு குழந்தைய நான் கையில எடுக்க போறேன். எனக்கு ஒரு பேர பிள்ளைய கர்த்தர் கொடுக்க போறாரு. என் எதிர்காலத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போறாரு. என் பிள்ளைய ஒரு பெரிய ஊழியக்காரனா கர்த்தர் மாற்ற போறாரு. என் பேர குழந்தை, எந்த பேர குழந்தை இன்னைக்கு பலவீனமா இருக்கிறதோ அந்த பேர குழந்தை பலனுள்ள பிள்ளையா மாற போகுது. இயேசு அதை பலப்படுத்த போறாரு. ஒதுக்கப்பட்ட என் மகன், துரத்தப்பட்ட என் மகன், அவன் கையை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போறாரு. அவன் என் கையில காணிக்கையை கொடுத்து, இதா மம்மி கொண்டு போய் போடுங்க அப்படின்னு என் பிள்ளை என்ன பார்த்து சொல்ல போறான். இன்னைக்கு என்ன பார்த்து பரிதாபப்படுகிற டாக்டர், இன்னைக்கு என்ன பார்த்து பரிதாபப்படுற நர்ஸ், இன்னைக்கு என்ன பார்த்து பரிதாபப்படுகிற அத்தனை பேரும் என்னை பார்த்து ஆச்சரியப்படுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. கர்த்தர் என்னை பரிதாபப்படுகிறவனாய் அல்ல, ஆச்சரியப்படுகிறவனாய் நல்ல கரங்களை தட்டி என் பாவத்தை கர்த்தர் எடுத்து போட போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. நம்பத்தக்கவர், எல்லாருடைய கரங்களையும் தட்டி நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. சொல்லிட மனமாறிட மனுபுத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்வதை தடுப்பவன் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, தெய்வமே, என்னை பேருட செய்வன். சொல்லுவோம் எல் ஷடாய்.
செல்லும் மகிமையின் மேகம். தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் அவருடைய கரத்தை நான் கண்டு. எல்லா ஏசேக்கு சித்னாவை முடிய பண்ணி ரகபோத்தை தொடங்க பண்ணுகிற கர்த்தர். செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தினால் முடிந்ததே, ரகபோத் தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தினால் முடிந்ததே, ரகபோத் தொடங்கினதே. இப்ப சொல்லு செய்தி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷிப்பே. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷி. இப்ப சொல்லுவோம் அவருடைய அபிஷேகத்தினுடைய நிறையும் மறைவிடத்திலே இருக்கிற அநேகரை வெளியே கொண்டு வருகிறது. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? ஹல்லேலூயா. மறைந்திருக்கிற உன்னை வெளியே கொண்டு வருகிற கர்த்தர். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் மனம் மாறிட புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனம் புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்வதை தடுப்பவன் வாழ்க்கை மாறட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி
கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான். நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya. தாவீது வேதம் சொல்லுகிறது, சிக்லாக்குக்கு வந்தபோது சிக்லாக்ல அவன் நினைத்திராத ஒரு சம்பவம் அவனுக்கு முன்னாடி நடைபெறுகிறது. அவனுடைய வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு மனைவி பிள்ளைகள் யாரையுமே காணோம். தான் கூட யுத்தத்திற்கு வந்திருக்கிற நிறைய ஆண்களுடைய மனைவி அவங்க யாரையுமே காணோம். வேதம் சொல்கிறது, தாவீதும் அவனோடு கூட இருக்கிற ஆண்களும் தங்களிலே பலன் இல்லாமற் போக மட்டும் அழுதார்களாம். ஒரு ஆண் மனுஷன் பலன் இல்லாமற் போக மட்டும் அழுறது அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளோ பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்களாம். அவ்வளோ வருத்தம். அப்படின்னா நம்பிக்கையே இல்லை. அப்போ அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் வேதம் சொல்லுது, அழுது முடிஞ்ச உடனே அவனுக்கு நேராக கல்லறிவதற்காக எடுத்தாங்களாம். உன்னால தானே இதெல்லாம் வந்துருச்சு, நீ தானே இதுக்கு காரணம் அப்படின்னா திரும்ப அந்த மாதிரி தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பாப்போன்ற நம்பிக்கை அங்கே யாருக்குமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டு, கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், இந்த தண்டை தொடரலாமா, நான் பிடிப்பேனா? எல்லாரும் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாருடைய நம்பிக்கையும் போயிருச்சு. ஒன்னாலதான் அப்படின்னு கல்ல எறிகிறாங்க. எல்லாரும் இழந்ததை தான் இவனும் இழந்திருக்கிறான். ஆனா லீடர் அப்படின்றவனுடைய அடையாளத்தை பாருங்க, தலைவன் அப்படின்றவங்களுடைய அடையாளத்தை பாருங்க. உங்க குடும்பத்துல ஆண்டவர் உங்களை தலைவனாய் தலைவியா வச்சிருக்கிறாரா? வீட்டுல இருக்கிற எல்லாருமே நெகட்டிவா பேசலாம், வீட்டுல இருக்கிற எல்லாருமே உட்கார்ந்து ஓன்னு அழலாம், வீட்டுல இருக்கிறவங்க ஆண்டவரை தூசிக்கலாம். உங்களுக்கு நேராகவே என்ன பெரிய பக்தியா இருந்தேன்னு கல்ல தூக்கி எரிகிறதுக்கு ஆயத்தமா இருக்கலாம். ஆனா ஒரு தலைவன் ஒரு தலைவி அவங்க அத்தனை பேரும் அப்படி நடந்துகிட்டாலும் ஆண்டவரிடத்துல போய் நின்று என்ன செய்யணும்னு கேட்கணும். இந்த மாதிரி என் குடும்பத்துல சூழ்நிலை இருக்குது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை இருக்குது, என்னை பார்த்து எல்லாரும் இப்படி கையை எடுக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போன ஒரு சூழ்நிலை, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரேன்றத ஒரு தலைவனா நீங்க இருந்தீங்கன்னா, தலைவியா இருந்தீங்கன்னா நீங்க அப்படிதான் நிக்கணும். நீங்க அவங்களோட சேர்ந்து ஓலமிடக்கூடாது, நீங்க அவங்களோட சேர்ந்து அழக்கூடாது, நீங்களும் அவங்களோட சேர்ந்து ஆண்டவரை தூசிக்கிறது கூடாது. ஆமா என்னத்தை கண்டோம் அப்படின்னு பேசக்கூடாது. அப்படி எல்லாருமே பண்ணா அந்த குடும்பத்துக்காக திறப்புல நிக்கிறது யாரு? யார் ஆண்டவரோட பேசுவா? இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு ஆண்டவர் இந்த சத்தத்தை உங்களுக்கு ஏன் கேட்க பண்றாரு அப்படின்னா, நீங்க தான் உன் வீட்டினுடைய தலைவன், நீங்க தான் உன் வீட்டினுடைய தலைவி, நீங்க தான் உங்க பிசினஸுக்கு தலைவன் தலைவி. அந்த பொறுப்பை கர்த்தர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறாரு. அந்த பொறுப்பு நீங்க படிச்சதுனால உண்டானது அல்ல, உங்க கணவனோ உங்க மனைவியோ உங்களுக்கு கொடுத்ததல்ல. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறதுனால கர்த்தர் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்புறதை விட உங்களை தான் ஆண்டவர் நம்புறாரு. நீங்க ஆண்டவரோட நடக்கிறதுனால உங்களை தான் ஆண்டவர் நம்புறாரு. ஆண்டவர் கணவனை தலைவனா பார்க்கல, ஜெபிக்கிற உங்களை தான் தலைவனா பார்க்கிறாரு. மனைவிய கர்த்தர் தலைவியா பார்க்கல, ஜெபிக்கிற உங்களை தான். யார் ஒரு குடும்பத்துல ஒரு வேலை ஸ்தலத்துல அதிகமாய் திறப்புல நின்று ஜெபிக்கிறாங்களோ எனக்கு தெரிந்தபடி அவங்க தான் தலைவன், அவங்க தான் தலைவி, அவர்களுடைய கையில தான் மொத்த பொறுப்பும் இருக்கிறது. யார் விரோதமா எழும்பினாலும் நீங்க நிக்கணும். நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்? என்ன தாவீது தான் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். கர்த்தர் உடனே சொல்றாரு, நீ ஒன்னும் பயப்படாத, நீ அந்த தண்டை பின்தொடர்ன்றதை மட்டும் சொல்லாம நீ சகலத்தையும் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிப்பீர்களா? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஸோ ஆண்டவர் அப்படி சொன்ன உடனே வாங்க போலாம் அப்படின்னு. அப்ப கொஞ்சம் பேர் கொஞ்சம் போற வழியிலேயே நிறைய பலவீனமா இல்லை, எங்களால வர முடியாது. ஆனா தான் கூட கிளம்பினவங்க பாதி வழியில நின்னா கூட தாவீது பயப்படவே இல்லை. போலாம்
எனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக செய்து முடிப்பார். எனக்கு பின்னோக்கிற சிந்தை இல்லை, எனக்கு முன்னாடி போற சிந்தை தான் இருக்குது. எனக்கு ஜெயம் கண்டிப்பாக கிடைக்கும். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்பி வரும்போது தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். ஆமேன் சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் உங்க வீட்டில் அந்த நல்லது நடக்கும். நீங்க காலடி எடுத்து வைத்து ஆரம்பித்த காரியம் ஜெயமாய் மாறும். ஆண்டவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறவராய் இருக்கிறார். வழியிலே சோர்ந்து போகாதிருங்கள். எத்தனை பேர் உங்களை விட்டு விட்டு பின்பாக கடந்து போனாலும் உங்கள் ஓட்டத்தை துவங்கின கர்த்தர், உங்களுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர், உங்களை புறப்பட பண்ணின கர்த்தர் உங்களுக்கு கூட தான் இருக்கிறார். உங்களோடு கைகோர்த்து தான் நடக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், மனம் தளராதே. உன் பிள்ளைக்காக நீ ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்பட்டது. உன் மகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்பட்டது. உன் கண்ணீருக்கு பதில் உண்டானது. சோர்ந்து போக வேண்டாம். இயேசு வாக்கு கொடுக்கிறார். உன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை சகலத்தையும் திருப்பி கொண்டு வரும். நீ நம்பினது அவராலே ஆகும். நீ நம்பினது அவராலே ஆகும். அல்லேலூயா. என் தலை மேல ஒரு அபிஷேகத்தை வைங்கப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தரிசனம் மட்டும் குறையவே கூடாது. என் லட்சியம் மட்டும் குறையவே கூடாது. அல்லேலூயா. விழுந்து போனவங்களை தேடாதீங்க. விழுந்து போனவங்களை தேடி 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 போகாதீங்க. நம்ம தேடி போக வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஜெயித்தவர்களையும் வெற்றியாளர்களையும் தேடி 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 போகணும். ஆமேன் சொல்லுங்கள். அப்படி செய்ய செய்ய நம்முடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையும் இன்னும் நம்முடைய சாதனையின் வாழ்க்கையும் கர்த்தரே நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த 23 ஆண்டுகளாக அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் எனக்காக நிறைய பேர் ஜெபித்தீர்கள். அதுவும் இப்போ சமீபமாய் சில வருடங்களாக ஆண்டவர் என்னை சந்திக்க பண்ணுகிற, என்னை நேசிக்கிறதற்கு கர்த்தர் கொடுத்த கூட்டம் ரொம்ப பெருசா ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக நிறைய அம்மா அப்படின்னா சொந்த அம்மா சொந்த அப்பா எனக்கு என் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்களோ அதே போல பாசம் வைத்திருக்கிற நிறைய தாய் தகப்பன். அப்படின்னா நான் நினைப்பேன் சில நேரத்தில் எங்கள் அம்மா அப்பா கூட அவங்களுக்கு இல்லை கொடுக்கறதுக்கு, நீ போ ஒரு 100 ரூபாய் கையில் கொடுத்து போய் ஒரு சட்டையை எடுத்து நீ போட்டுட்டு வா அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா ஒரு நாள் கூட எனக்கு தர முடியல. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை 1 ரூபானாலும் சேர்த்து வச்சு அக்காங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களாகவே பணம் கொடுத்து இது நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு. என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது வந்து ஒரு ஷூ, எங்கள் அக்காவுடைய கல்யாணத்துக்காக. அப்போ நான் கேட்டேன், எல்லாரும் ஷூ போட்டுட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு ஷூ போட ஆசையாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால், எங்கள் வீட்டில் ஷூ வாங்குறதுக்கா, ஏன்னா சட்டையே வாங்க முடியல அப்புறம் எப்படி ஷூ அப்படின்னு. ஆமாம், ஆனால் அந்த ஒரு ஷூ வாங்குறதுக்காக 1 மாதம் முழுக்க செங்கல் சூளைக்கு வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் வீட்லேயும் கொடுத்துட்டு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுட்டு எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு என்னுடைய சம்பாத்தியத்தினுடைய பணத்தினால அந்த ஷூவை வாங்கி நான் போட்டேன். அப்போ அதுக்கு இருந்த சந்தோஷம் அப்படியே தாங்கவே முடியாது, அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய அம்மா அப்பா வந்து இல்லை நீ வந்து சாப்பிட்டுக்கோ ஒரு நேரம், இந்த நீ இது நீ உனக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் என்ன, இது உனக்கு சட்டை வாங்குறதுக்கு மட்டும்தான் என்ன அப்படின்ற நிறைய தாய், நிறைய சகோதரி, நிறைய சகோதரன்களை கர்த்தரே தந்திருக்கிறார். அதனால திருச்சபையில் இருக்கிற இன்னும் நிறைய ஆன்லைனில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இந்த 23 ஆண்டுகளிலே ஆண்டவர் என்னை நடத்தி வந்த பாதைகள் வந்து ரொம்ப வித்தியாசமானது. என் வயசுக்கு மிஞ்சின காரியத்தெல்லாம் கர்த்தர் என் மூலமாக கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஆனால் இப்போவும் இன்னைக்கு கொடுத்த செய்தியின்படி நான் என்னுடைய வாழ்க்கையை பின்னாடி நினைக்கல, இல்லை இது போதும் அப்படின்னு நினைக்கல. நான் ஒரு பெரிய பெரிய பரந்த விஷனை எனக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா, கர்த்தர் என்ன உயிரோட பாதுகாத்தா, இதை விட 100 மடங்கு அதிகமான ஒரு கிரவுடுக்கு முன்னாடி கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய், அநேகரை ஆறுதல் படுத்துகிற, அநேகரை கர்த்தருக்கு நேராய் திசை திருப்புற ஒரு நல்ல ஊழியக்காரனாய் கர்த்தரனை நிறுத்துவாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் இன்னும் தாங்கட்டும், உங்களுடைய அன்பு இன்னும் தாங்கட்டும், சேர்ந்து ஆண்டவருக்கு பெரிய மகிமையை கொண்டு வருவோம். அதனால் நான் நம்புகிறேன், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலாக சொல்கிறேன், ஆண்டவர் என்னையே அப்படி எடுப்பாரானால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட்டு விடுவாரா?
கைவிட்டு விடுவாரா? எங்கள் தாயும் தகப்பனும் நான் பிறக்கும் போது அப்படி நினைத்திருப்பார்களா? இல்லவே இல்லை. இவன் ஒரு ஊழியக்காரனாக மாறுவான்னு எங்கள் அம்மா அப்பா நினச்சதில்லை. இவன் ஒரு பாட்டு பாடுவான் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா நினச்சதில்லை. இவன் போய் பெரிய வெளி ஊரில் போய் குடியிருப்பான் அப்படின்னெல்லாம் நினச்சதில்லை. ஆனால் அவங்க நினைச்சாதெல்லாவற்றையும் கர்த்தர் என் மூலமாய் கர்த்தர் செய்கிறார். அவங்க கண்கள் காண்கிறது. ஆமென். எங்கள் அப்பாவுக்கு இப்போ கிட்டத்தட்ட 83 வயது. எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 ஆக போகுது. ஒரு 75 அவங்க தாண்டிட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் அவங்களுக்கு 5 பிள்ளைகள். எங்கள் 3 எனக்கு இனி 2 அண்ணங்க 2 அக்கா, நான் தான் கடைசி. ஆனால் அந்த 5 பிள்ளைகள்லையும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னை பற்றி தான் ரொம்ப துக்கப்பட்டாங்க, என்னை பற்றி தான் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்னை பற்றி தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஆறுதல், அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லாமே, எல்லாரும் எல்லா பிள்ளைகளையும் நேசித்தாலும் என் மேலே ஒரு தனி இல்லை, ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாரு. சின்ன வயசுலேயே ஆண்டவர் அவன் கூட தான் இருந்தார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பையன் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பாவே சொல்கிறாங்க. அப்போ நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆகாது என்று தள்ளப்பட்ட கற்களை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். உங்கள் இருதயம் எப்போவுமே நெகட்டிவை யோசிக்கவே வேண்டாம், நெகட்டிவை யோசிக்கவே வேண்டாம். ஆண்டவர் ஒரே நாளில் மாற்றுவார். கர்த்தர் ஒரே மாதத்தில் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் ஒரு வருஷத்துல திசை திருப்பி மாற்றுவார். நம்பிக்கையை தளர விடாதிருங்கள், சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய இருதயம் தளர வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசு பெரியவர், பெரியவர். அவர் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல, அவர் செய்வார், அவர் நிச்சயம் செய்வார். உங்கள் விசுவாசத்தை, நம் விசுவாசத்தை கனம் பண்ணுவார் அவர். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபிச்சுட்டே இருங்க. நான் இதை நம்புறேன் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒன்று போதும், ஒரு காரியம் போதும். ஆண்டவரே, உமக்கு பெரிய விஷயம் அல்ல, பெரிய விஷயம் அல்ல. மேன்மைப்படுத்துவதற்கு வல்லவர், நிறுத்துவதற்கு வல்லவர் உமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எல்லாம் உமக்கு முன்பாக நிற்கும், எல்லாம் உமக்கு முன்பாக நிற்கும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை எங்களுக்கு முன்பாய் நிறுத்தி இருக்கிற தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர். கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லலாம். ஆண்டவரே, நான் நம்புகிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஒரு விஷயம் கூட கையை மேல உயர்த்தி, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. இப்ப சொல்லுவோம் கையை உயர்த்தி, போய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்திரன் அல்ல. போய் சொல்லிட, போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும், நீ செய்வதை தடுப்பவர். இப்ப சேர்ந்து எல் ஷடாய், எல் ஷடாய். ஓ ஹல்லேலூயா. சர்வவல்ல யெகோவா தெய்வமே, யெகோவா தெய்வமே. சொல்ல 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 அந்த கிருபை. ஆண்டவரே அப்பா, இப்ப அந்த நெற்றிகளிலே அடையாளம் போடப்படட்டும், முத்திரை போடப்படட்டும். மேன்மைப்படுத்த வல்லவர். நாங்க பின்னாடி நடந்ததை நாங்க நினைக்கல. கர்த்தர் நடத்துவி, கர்த்தர் வெற்றியை தருவி, கர்த்தர் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவி. என்னை பெறுக செய்பவரே, எல் ஷடாய், எல் ஷடாய். சர்வவல்ல உள்ளவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒரு நாள்ல கர்த்தரின் குடும்பத்தை தலைக்க பண்ணி
என் சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி என்னை சுகமாய் காக்க பண்ணி என் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறதை என்னுடைய கண்கள் காண போகிறது. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி உங்க படுக்கையை விட்டு எழும்பும் போதே சத்ரு ஒன்ன விதைச்சிருவான், அந்த சோர்வையும் பலவீனத்தையும் விதைக்கும் போது. ஆனா ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது நீங்க எப்படி எழும்பணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்பாக நான் நாள் முடியல, எனக்கு முன்பாக இன்னும் ஒரு நாள் துவங்குகிறது. இன்னும் கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறாரு, இன்னும் ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன் அந்த மேன்மையை காணாம நம்மளை கர்த்தர் ஒரு நாளும் எடுத்துக்கொள்ளவே மாட்டான். எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம ஸ்கெட்ச் போட்டு நம்ம வாழ்க்கை நடக்காது. எப்படியும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவர். அல்லேலூயா. சிலர் எல்லாம் சொல்லுவாங்க அப்படியே பர்ஃபெக்டா கரெக்டா லைன் பிடிச்சது மாதிரி இருக்கும், இருந்தாதான் நடக்கும் அப்படின்வாங்க. இல்லவே இல்லை. சில நேரத்தில் நமக்கு பர்ஃபெக்டா பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது, அங்க இருந்தா தானே செய்ய முடியும். இல்லை, ஆனா நான் நம்புறேன் அதுல இயேசுன்ற ஒருத்தர் வரும்போது அது பர்ஃபெக்டா மாறிடும். உங்க வாழ்க்கை அப்படிதான். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை ஒருவேளை எனக்கு நேர்த்தியாவே இல்லை பாச, என் வாழ்க்கை லைனா கரெக்டா இல்லை, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நேர்த்தியா இல்லை, படிக்க வேண்டிய நாளில் படிக்கல, இது பண்ண வேண்டிய நாட்கள்ல பண்ணல, அலங்கோலமா அங்கே இங்கே அங்கே சிதறப்பட்டெல்லாம் கிடக்குது. ஒரு ஸ்டெடியாவே இல்லை, ஒரு லெவலாவே இல்லை, ஒரு கரெக்டான வேவாவே இல்லை. நான் நம்புறேன் இல்லை, ஆவியானவரை உங்களுக்குள்ள வர சொல்லுங்க, ஆவியானவரை வாஞ்சிங்க. அப்படியே நீங்க ஜெபிக்க நான் நம்புறேன் ஒண்ணு நடக்கும். என்னன்னா அப்படியே ஒவ்வொன்றா கர்த்தர் எல்லாத்தையும் வரைமுறைப்படுத்தி கொண்டே இருப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஆன்லைன்ல நிற்கவங்க கூட முடிஞ்சா எழுப்பி நில்லுங்க. மற்றவங்க இந்த ஜெபத்தை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். என் தேவன் பெரியவர். ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த ஒரு பெரிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீ பின்னானவைகளை எல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி உன்னுடைய பரம அழைத்த தேவனுக்கு முன்பாக முன்னானவைகளே நாடி நீ செல், நான் உனக்கு சீக்கிரமா நியாயம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஜெபித்தது மாதிரி நடக்காம இருக்கலாம். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். ஆனா உங்க விசுவாசத்தை, உங்க நம்பிக்கையை மட்டும், உங்களுடைய முற்போக்கு சிந்தையை மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தளர விடவே கூடாது. நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் எனக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றி தருவார். நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் என்னை வாழ வைப்பார். நிச்சயம் ஒரு நாள் நான் தலை நிமிர்ந்து வாழுவேன். நிச்சயம் ஒரு நாள் என் பிள்ளையை மாற்றுவார். நிச்சயம் ஒரு நாள் என் கணவனாருக்கு ஒரு மாற்றம் வரும். நிச்சயம் ஒரு நாள் இந்த சூழ்நிலை சரியாகும். நிச்சயம் ஒரு நாள் தேவன் என்னை நினைப்பார். கைகளை உயர்த்தி சத்தமாய் அப்பா அப்படின்னு முழு பலத்தோட கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. உங்களை தவிர வேற யாருப்பா இருக்கா? நீ நல்லவர், நீ நல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதல்லவா? உங்களை தவிர யார் இருக்கா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததையும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் என்று சொன்னீரே. நான் நம்புகிறேன் இப்ப ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டு பதில் புறப்பட்டு என் மகளை போய் அந்த பதில் சந்திக்க போகிறது, என் மகனை போய் அந்த பதில் சந்திக்க போகிறது. ஓ ஹல்லேலூயா. தளராதே, மனம் பதறாதே. ஓ, உங்களுக்கு முன்னே கடந்து போகிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. மனம் சோர்ந்து போகாதே, பெரிய தேவனை ஆராதிக்கிறாய். உனக்காக பாழானதை கர்த்தர் பயிர் நிலமாக்குவார். உங்களுக்காக நொறுங்குண்டதை கர்த்தர் திரும்ப கட்டுவார். உங்களுக்காகவும் எனக்காகவும் புறக்கணிக்கப்பட்டதை கர்த்தர் முத்திகரிக்கப்பட்டதாய், முன்குறிக்கப்பட்டதாய், அங்கீகரிக்கப்பட்டதாய் என் தேவன் மாற்றுவார். கண்ணீருக்கு பதில் உண்டு, அலைச்சல்களுக்கு பதில் உண்டு. எல்லாவற்றை விட உன்னுடைய விசுவாசத்திற்கு பெரிய பலன் உண்டு. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தேன்.
என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் கோஷிப்பே. எந்த வறட்சியை என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நாம் கோஷிப்போம். சொல்லுங்க பார்க்கலாம், எல் ஷடாய், எல் ஷடாய், இயேசுவே சர்வ வல்லமையே, ஓ யெகோவா, யெகோவா ரித்தலரம் தனரோ. முழு பலத்தோடு சொல்லுவோம், எல் ஷடாய், எல் ஷடாய், நீ நல்லவர். நன்றி நன்றி யெகோவா, என்னை பெறும் செய்பவரே. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். நான் தேவனிடத்தில் இந்த 23 வருடங்களிலே நான் கண்டுபிடித்ததிலே உண்மையாகவே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கைன்ற ஒரு விசுவாசத்தை நான் வச்சேன். அந்த விசுவாசத்தை எடுத்து போடுவதற்கு, அந்த நம்பிக்கையை எடுத்து போடுவதற்கு எனக்கு வியாதி வந்துருச்சு, மரண கண்ணி வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு, சொந்தக்காரங்க எத்தனையோ சூழ்நிலை. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், அன்னைக்கு வச்ச நம்பிக்கையை இந்த 23 வருஷத்துல ஒரு நாள் கூட எடுத்து இந்த பக்கம் நான் வைக்கவே, ஒரு நாள் கூட வைக்கவே இல்லை. என் வாழ்க்கையில 2 டைம் இந்த 23 வருஷத்துல மரணத்தோட போராடினேன். ஒன்று 2003வது வருஷம் 2003 ஒரு டைம்ல ரொம்ப மரணத்தோட போராடினேன். அப்படின்னா செத்துருவேன்றது மாதிரி நினைச்சேன். ஒரு 7 நாட்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயரு. அந்த ஃபாஸ்டிங் 7 நாட்கள் ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாம கொஞ்சம் மட்டும், அதுவும் இந்த தொண்டையை நனைகிறது மாதிரி மட்டும் தண்ணி குடிச்சிட்டு 7 நாள் முழுக்க உபவாசம் இருந்தேன். அந்த உபவாசம் இருந்து ஜெபிச்சு முடிச்ச உடனே என்னுடைய நண்பர் வந்து சொன்னா, ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கிற நீ நல்ல தயிர் சாப்பாடு சாப்பிடணும், அப்போதான் அது செட் ஆகும் அப்படின்னு சொன்னா. நானும் நிறைய அந்த முடிச்ச அன்னைக்கு நிறைய தயிர் சாப்பாடு சாப்பிட்டேன். உடம்பு அப்படியே ஒத்துக்கல, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. கண்டினியூவாக வாமிட்டு லூஸ் மோஷன் ஆகி அப்படியே எலும்பும் தோலுமாய் மாறி மரணத்திற்கு போராடினேன். செத்துருவேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பெட்டில் படுத்துட்டு, பைபிள் காலேஜில் ஒரு ரூமில் பெட்டில் படுத்துட்டு சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன் அப்படின்னா இந்த 7 நாளும் உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் சுத்தமாக இருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதனால் என்னை எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்கிறேன். என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நான் உங்கள் சமூகத்தில் வந்துடுறேன். எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, உங்களோட நான் ஜாலியாக நான் இருப்பேன் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் ஒப்பு கொடுத்தேன். இல்லை என்னை மறுபடியும் நீங்கள் கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக நான் உமக்கு ஊழியம் செய்வேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணேன். அது ஒரு டைம். ஆனால் ஒரு 2-3 நாளைக்குள்ளாகவே திரும்ப அது சரியாயிடுச்சு. அகைன் என்னுடைய படிப்பை தொடர்ந்தேன், ஊழியத்தை தொடர்ந்தேன். அதற்கு பிறகு என் வாழ்க்கையிலே ரொம்ப உடஞ்சு போன வருஷம் என்ன அப்படின்னா 2005வது வருஷத்தினுடைய அந்த துவக்கமான அந்த சூழ்நிலை. ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2004 கடைசி திரும்ப ஒரு மரண போராட்டம். மனநிலைமை பாதிக்கப்பட்டு பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி ஆகி சுத்தமாக ஒரு 25-26 நாட்கள் தூங்காம, மனசுல ரொம்ப பயம் பதட்டம் மனநிலைமை டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்டு கூட சரியாகாம, தூக்க மாத்திரை சாப்பிட்டு கூட தூங்காம, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மஞ்சக்காமால அப்படி ஒரு பக்கம் மன பிரச்சனை, அப்படி மரணத்தை போராடி செத்துருவேனோன்ற அந்த மரண பயம். ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க. என்னுடைய வாழ்க்கையில் 2 மரணத்துக்கு நேராக கடந்து போனேன். ஆனால் இந்த 2 சூழ்நிலையிலையும் என் அம்மாவோ என் அப்பாவோ என் சொந்தங்களோ எனக்கு இருக்க நண்பர்களோ யாருமே எனக்கு துணையா இல்லாத போதிலும் என் மனசுல இருந்து உங்களை நம்பினேனே, உங்களை விசுவாசிச்சேனே, எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்துக்கு வந்தேனே, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்ற ஒரு வார்த்தையை கூட ஆண்டவரிடத்தில் கேட்கவே இல்லை. அவர் மேல ஒரு நிமிஷம் கூட அந்த சந்தேகம்ன்ற ஒண்ணு இல்ல, இயேசு உண்மை இல்லவர் இல்லை அப்படின்னு கூட நான் நினைச்சதில்லை. என்னதான் நான் கடிஞ்சு கொண்டேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன் ஆண்டவரே, நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் நடந்திருப்பேன். அதனால என்னுடைய 2000 இருந்து
இந்த 2023 வரைக்கும் என் ஆண்டவரை ஒரு இடத்துல வச்சேன். அது த பெஸ்ட் இடம், ஃபஸ்ட் இடம், மிக முக்கியமான இடம். அந்த இடத்த இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல, ஒரு பர்சனுக்கு கூட கொடுக்கல. அங்க அவர் தான் இருக்கார், அங்க அவர் தான் வச்சிருக்கிறார். இந்த இந்த ஆண்டவர் என் கூட இருக்கு. எனக்கு எத்தனையோ பேர் என்ன நெருங்கி அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. ஆனா அவருக்கு கொடுத்த இடத்த இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சதே இல்லை. அதனால ஆண்டவர் என் கூட இருக்கிறத நான் நம்புறேன். அதனால உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாய் நீங்க ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வேணா ஒருவேளை மிஸ்டேக் பண்ணலாமே தவிர கர்த்தர் ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில தப்பு. சத்தமா சொல்லுங்க. இந்த ஜீவன் எப்படி வேண்டும் என்றாலும் போகலாம். நான் சொல்றேன், பாடு கொடுத்தா கூட அதை அனுபவிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஆமென். அதனால ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இன்னொரு தாட் அப்படியெல்லாம் வைக்காதீங்க. நான் உங்களை பிடிச்சிட்டேன் ஆண்டவர், இனி சாகிற வரைக்கும் நீர் தான் என் தேவன், நீர் தான் என் தகப்பன், நீர் எனக்கு எதை வேண்டும் என்றாலும் செய்ய வல்லவராயிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜெபத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உங்களை வச்ச இடத்த வேற யாருக்கும் நான் கொடுக்க போறது இல்லை. கைகளை எல்லாரும் உயர்த்தி, உங்களை வச்ச இடத்துல இருந்து நான் உங்களை எடுக்க மாட்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் எடுக்க போறது இல்லை. நீர் என் தேவன் தான், நீர் என் இரட்சகர் தான். நான் உம்மை ஆணித்தரமாய் நான் நம்புகிறேன். உம்மை நான் குற்றப்படுத்த மாட்டேன், ஒரு நாள் உம்மை குற்றப்படுத்த மாட்டேன். நீர் என் தேவன், நீர் வைத்த இடத்துல இன்னொருவரை நான் வைக்க மாட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர், கர்த்தரை ஒரு காலத்துல நான் ரொம்ப நல்லா வச்சிருந்தேன், ஆனா இப்போ அந்த இடத்துல இருந்து எடுத்து யாரையாவது ஒருத்தரை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றவங்க, இல்ல வேண்டாம்ப்பா, என் கணவனார் கூட அந்த இடத்துல வேண்டாம், என் மனைவி அந்த இடத்துல வேண்டாம், என் பிள்ளைங்க அந்த இடத்துல வேண்டாம், என் காதலன் அந்த இடத்துல வேண்டாம், எனக்கு அந்த இடம் என் தேவனாகிய கர்த்தருக்குரியது, அது முதல் இடம். அந்த இடத்தை வேறு யாருக்கும் நான் தரப்போவதில்லை. அவரை எந்த விதத்துல நான் காயப்படுத்த மாட்டேன். அது உங்களுக்குரிய இடம் ஆண்டவரே, அது உங்களுக்குரிய இடம்பா, அது உங்களுக்குரிய இடம்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் கையை உயர்த்தி சொல்லுவோம், நீர்தான் என் தேவன், கர்த்தரே என் தேவன். ஹல்லேலூயா. நீரே என் தேவன், நீரே என் தேவன், நீரே என் தேவன், நீர் என் தேவன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. முறுமுறுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்க கூடாது, ஆண்டவரை திட்டக்கூடாது, ஆண்டவரை சத்தம் போடக்கூடாது, அப்படியெல்லாம் வாய் பதறி ஒரு வார்த்தையை கூட பேசக்கூடாது. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. எதையுமே தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே கர்த்தர் நல்லவரியா, கர்த்தர் நல்லவரியா, நீங்க நல்லவர் சாமி, இந்த வார்த்தை மட்டும் உங்க மனசுக்குள்ள இருந்து எப்போ புறப்பட்டுட்டே இருக்கட்டும். நான் நம்புறேன், நிச்சயமாய் அவர் நல்லவராய்த்தான் இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை அவர் கைவிடவும் மாட்டார். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஆமென். இந்த ஜெப குறிப்புக்காக எப்பவும் ஜெபிங்க, ஆண்டவரே உங்களை நான் தூரத்தில் வைக்க மாட்டேன். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக என் வாழ்க்கையில் இந்த 23 ஆண்டுகளிலே நான் இப்பொழுதும் மாறாமல் இருக்கிற ஒரு ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ 23 வருஷம் ஆச்சு. நான் இந்த ஊழியத்துக்கு கிளம்பும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் ஆரம்பித்தோம். உண்மையிலே நான் ஒரு ஊழியம் செய்வேன் அப்படின்னு நான் நினைக்கல. ஒரு சாதாரணமான ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருப்பேன் அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று ரொம்ப ஈஸியான ஊழியம் சண்டே ஸ்கூல் ஊழியம்னு நினச்சி, கடினமான ஊழியம் தான், நமக்கு ஒருவேளை பிரசங்கம் பண்ண தெரிலனா அந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்காக ஒரு ஊழியம் மட்டும் நம்ம செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு கூட எல்லாம் நினச்சிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை மாற்றினார், வித்தியாசப்படுத்தினார், நிறைய பரிசுத்தவான்களோடு நிற்க வைத்தார். பெரிய பெரிய அவங்களெல்லாம் நிப்பாட்டி நான் நிறுத்து பார்க்கும்போது எந்த விதத்துலையும் நான் தகுதியாக இருக்கவே மாட்டேன், மேட்சே ஆகாது. ஆனால் கர்த்தரங்க நிறுத்தினேன். ஆனால் இப்போ இந்த பலிபீடத்தில் நிற்கிற வரைக்கும் நான் ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டேன் அப்படின்ற திருப்தி எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லை, ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லை. ஐயோ நம்ம ஊழியம் செஞ்சிட்டோம், நம்ம நிறைய பேரை சந்திச்சிட்டோம், நம்ம ஒரு சின்ன இடத்த வாங்கிட்டோம், சர்ச்சு கட்டிட்டோம், கொஞ்சம் அவ்வளோ அப்படி போதும், நம்ம ரொம்ப அலைஞ்சிட்டோம்
இல்லவே இல்லை. இப்போ இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது என் மனசு வந்து 40 வயசாச்சே உனக்கு, 40 வயசாச்சு, 43 வயசுல 5000 பேருக்கு பாஸ்டரா மாறணும்னு ஜெபம் பண்ணேன். 43 வயசுல சர்ச்சில் மட்டும் 5000 பேர் இருக்கணும். ஆனா இப்ப 40 வயசு ஆன உடனே பக்கு பக்குன்னு இருக்குது. நம்ம இது வரைக்கும் பெருசா ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு இன்னைக்கும் இப்பவும் காலையிலேயும் அப்படிதான் வந்து நிற்கிறேன். அப்ப என்னன்னா, வாஞ்சையின் அளவுதான் வரங்களின் அளவு. என்ன அளவு? வாஞ்சை. அந்த சிலர் வந்து அந்த அந்த பரம திருப்தி வந்துருது. நிறைய பேருக்கு திருப்தி வந்துருச்சுனாலே உங்களுக்கு ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். நீங்க உயர்வுல மகிழ்ச்சியா இருக்கிறது தவறல்ல. கர்த்தர் இப்போ வந்து ஒரு ஊழியத்தை கொடுத்தோன்னா, ஆண்டவரே இவ்வளவு செய்ய வச்சிங்களே, இந்த பேதை ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்னை இப்படி செய்ய வச்சிங்களே, நன்றின்னு என் மனசு சொல்லுது. எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க நடத்துறீங்களே, எவ்வளவு நல்ல தெய்வம்ப்பா, ஒரு களிமண்ணையும் பயன்படுத்த முடியும்ன்றதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேனே அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா அவ்வளவுதான் செஞ்சுட்டோம் அப்படின்ற திருப்தி வரல. சாகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பெருசா பார்க்குற மாதிரி என்னை கொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், தீர்க்கதரிசி நீ போ, பக்கத்து வீட்டில் போய் நிறைய வெறும் பாத்திரங்களை வாங்கி நான் உனக்கு பிளஸ் பண்ணி கொடுத்த இந்த எண்ணெயை அந்த பாத்திரங்களில் ஊற்று அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா போறாங்க பாருங்களேன், போன உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற நிறைய பேருடைய வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு கதவை லாக் பண்ணிட்டு இப்போ ஊத்துறா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கொண்டு வந்து ஒரு சின்ன பாட்டில் தான், அந்த கொஞ்சம் தான், ஆனா எல்லாத்தையும் ஊத்தும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நிறைய நிறைய வந்துட்டே இருக்குது. இப்ப அந்த அம்மா பார்த்து கேட்குறாங்க பையனை பார்த்து, ஏப்பா வேற வெறும் பாத்திரம் இருக்கா கொண்டு வா அப்படின்றாங்க. உடனே அந்த பையன் சொல்றான், அவ்வளவுதான்மா பாத்திரம் இல்ல, ஊத்துறதுக்கு பாத்திரம் இல்லை. திரும்பி பார்த்தா அவ்வளவுதான், அந்த டப்பாக்குள்ள எவ்வளவு இருந்துச்சோ அவ்வளவுதான் இருக்கு, முடிஞ்சிருச்சு. அப்போ அங்க பாத்திரம் இருந்துச்சுன்னா இன்னும் எவ்வளவு ஊத்துனாலும் கேட்கல. பாத்திரம் இல்ல, எண்ணெய் நின்றுச்சு. உங்களுக்கு வாஞ்சேன்ற ஒண்ணு இருக்குமானால் நான் சொல்றேன், அந்த வாஞ்சை இருக்கிற வரைக்கும் நீங்க பயன்பட்டுட்டே இருப்பீங்க, எண்ணெய் ஊறிட்டே இருக்கும், ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். அது ஒரு ஸ்டாப் கிடையவே கிடையாது, நிறுத்தவே நிறுத்த மாட்டார் ஆண்டவர். ஒன்னு கொடுத்துட்டாருன்னா நீங்க போதும்னு சொல்ற வரைக்கும் அது வரும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு முடிவுங்கிறது இல்லை. அதனால ரெண்டாவது எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவரே நான் சாகிற வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சை என்ன பண்ணக்கூடாதுன்னா முடியக்கூடாது. வெறும் சம்பாதிக்கிறதுல மட்டும் அப்படி இல்லை, சந்தோஷம், ஜெபம், ஊழியம், இந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபை, இதுல எல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டோம்னா வளர்ந்துட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, நீங்க வளர்ந்துட்டே இருக்கணும், நீங்க வளர்ந்துட்டே இருக்கணும். சொல்லுங்க, நீங்க உயர்ந்துட்டே இருக்கணும், நீங்க சாதிச்சுட்டே இருக்கணும், நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டுட்டே இருக்கணும். ஆமேன். மரணம் வரைக்கும். மோசே, நான் உங்க நிறைய அம்மாங்க அப்பாங்கெல்லாம் இருக்கீங்க, வயதானவங்க, நான் என்ன நம்புறேன்னா உங்களை எல்லாம் கர்த்தர் உயிரோ, நீங்க இன்னைக்கு மரிக்கிறீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு வரைக்கும் நீங்க பயனுள்ள பாத்திரமா நீங்க மாறணும். அல்லேலூயா. ஆண்டவர் யாராவது ஒருத்தருக்கு உங்களை யூஸ் பண்ணணும். ஒண்ணுமே முடியலையா, உங்களை கர்த்தர் 10 பேருக்கு ஜெபம் பண்றவங்களாவது கர்த்தர் வைக்கணும். நீங்க மரணம் அடைகிற வரைக்கும் பயனுள்ள பாத்திரம். ஜெபம் பண்ணலாமா? அப்பா பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க, இந்த வாஞ்சை குறைய கூடாது. என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை பார்த்த உடனே என் ஜெபம் நின்ற கூடாது. என் பிள்ளைய ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும், நன்றி அப்பா, அந்த எட்டாத உயரத்தை காண்கிற வரைக்கும். அவ்வளவுதான். 10th பாஸ் பண்ண உடனே ஜெபம் முடிஞ்சிட போறது இல்லை. +2 பாஸ் பண்ற வரைக்கும் அவ்வளவுதான் ஜெபம் பண்ணி முடிச்சிட போறது இல்லை. இல்ல, என் பிள்ளைக்கு முதிர் வயது வரைக்கும் எனக்கு தரிசனம் இருக்குது, என் பிள்ளை வருக வரைக்கும் எனக்கு தரிசனம் இருக்குது. அப்படிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பெருக பண்ணுவாராக, பெருக பண்ணுவாராக. ஸ்தோத்திரம். கேளுங்க, அந்த வாஞ்சை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு பிள்ளையை குறித்த தரிசனம் பெருகட்டும். ஹல்லேலூயா. பெருகட்டும், பெருகட்டும். சிலருக்கு வந்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அந்த தரிசனம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான், இன்னொருத்தர் கையில பிடிச்சி கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. இல்ல இல்ல, நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைய குறிச்ச தரிசனம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எல்லாவற்றிலையும் அப்படிதான். கர்த்தர் ஒரு வீடு ஒன்று கொடுத்தாரா, அவ்வளவுதான், ஆண்டவர் எனக்கு வீட்டை கொடுத்துட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இல்லை. நீங்க உடனே ஜெபம் பண்ணணும், இந்த வீட்டை கொடுத்ததற்காக நன்றி, இன்னொரு வீட்டை உமக்காக கட்ட போவதற்காக ஸ்தோத்திரம். அதான் 25,000 சம்பளத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சாரா,
ஆண்டவரே, இந்த 25,000 ரூபாய் சம்பளத்தில் என்னை உட்கார வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் இன்னும் என்னை நம்ப போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நான் உமக்காக இன்னும் செய்ய போகிறதற்காய். ஹல்லேலூயா. பாடலாம் அந்த சரணத்தை, அற்பமான ஆரம்பத்தை. யார் அசட்டைப்படும் இந்த ஜெப குறிப்பு உங்க வாழ்க்கையில மாறாத ஜெப குறிப்பா இருக்கணும். நான் நம்புறேன் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு உங்களையும் பெரிய பெரிய நபர்களாய் நம்மை நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றியப்பா. தரிசனம் பெருகட்டும். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ்நாளெல்லாம் பாரட்சியை செழிப்பாய் வாழ்நாளெல்லாம். இப்ப கைய மேல தட்டி தெய்வமே என்னை பெருக செய்பவரே. நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர். நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர். நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர். நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதன மனமாறிட மனுபுத்திரன. பொய் சொல்லிட மனிதன மனமாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும். நீ செய்வதை தடுப்பவன். நீ செய்வதை தடுப்பவன். நீ செய்வதை தடுப்பவன் யாரும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் தேங்க் யூ ஜீசஸ். வருகிற நாட்களில் கர்த்தருக்கு சித்தமான இந்த ஜெப குறிப்புகளை உங்களுக்கு தொடர்றேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 7 மணிக்கு அந்த தம்பி பிளஸ்ஸன் அவன் எடுத்த வீடியோவை நம்முடைய கம் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் நம்ம போடுவோம். சும்மா ஜஸ்ட்டு அது ஒரு பெரிய இம்ப்ரெஷனாக இருக்குமே தெரில. ஆனால் கண்டிப்பாக அந்த எங்கே இருந்து கர்த்தர் எடுத்து எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அப்படின்றத ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்காக ஜெபியுங்கள், ஃபேமிலிக்காக ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்னும் பல லட்சங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்தட்டும். உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். உங்கள் மனசில் எப்போவுமே நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கவே வேண்டாம். இல்லை, கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்ற ஒரு அதான் 38 வருஷம் வியாதி அவனுக்கு. அவங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நீ இனிமா நம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சிலர் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இனியும் போய் குளத்துக்கரையில் உட்காந்துருக்க நீ எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. நீ நினச்சி பாருங்களேன். நம்ம ஒரு 5 வருஷம் கண்டினியூவா வியாதியா இருந்தாலே சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இனி இவன் இனி எழும்ப மாட்டான், 5 வருஷம் படுக்கையில் படுத்துக்கிறவங்க எங்க எழும்ப போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அத்தனை வருஷம் ஆனாலும் அந்த குளத்தினுடைய கரையில் அவன் போய் உட்கார்ந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. கண்டிப்பா ஒரு நாள் எனக்கு விடுதலை. இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஆண்டவர் அங்க ஏற்கனவே ஒரு தூதனை அங்க ரெடி பண்ணி இருந்தார் ஊழியம் செய்யறதுக்கு. ஆண்டவர் அந்த இடத்துல திரும்ப அவ்வளோ பெரிய ஊழியத்தை விட்டுட்டு அந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இவன் இந்த ஒரே ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அவனுக்காக கர்த்தர் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கர்த்தர் வந்துட்டாரு பாருங்க. ஆண்டவர் இங்க வேற எந்த அற்புதம் செய்யலையா? எந்த அற்புதம் செய்யல. ஒரே ஒரு அற்புதம், ஒரே ஒரு பர்சன் இத்தனை வருஷமா ஒரே ஒரு நம்பிக்கையோட இருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் நான் எழும்பி நடப்பேன், நான் சர்ச்சுக்கு போவேன், நான் ஆண்டவரை ஆராதிப்பேன், பிச்சை எடுக்கிறத விடுவேன், சொந்தக்காரங்களை மாதிரி நான் வாழ்ந்திருப்பேன், எனக்குன்னு ஒரு குடும்பம் வரும், என்ன சுத்தி ஒரு நண்பர்கள் சர்க்கிள் வரும் அப்படின்னு
அத்தனை வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்த அவனுடைய நம்பிக்கை வீண் போகல. அத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை. 38 வருடமாய் நம்பிக்கொண்டிருந்த ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்குமானால், என் சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாது. நீ 5 வருஷமாய் நம்பிக்கொண்டிருக்கிற, 10 ஆண்டுகளாய் நம்பிக்கொண்டிருக்கிற, பல மாதங்களாய் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நம்பி இருக்கிறது நடக்கும். உங்களுடைய கணவனாருக்காக நம்பி இருக்கிறது நடக்கும். ஆமென். சத்தமாய் சொல்லுங்கள். உங்க வீட்டிற்காக நீங்கள் நம்பி இருக்கிறது நடக்கும். உங்க பேர பிள்ளைகளுக்காக நம்பி இருக்கிறது நடக்கும். உங்க சரீரத்திற்காக நீங்கள் நம்பி இருக்கிறது நடக்கும். உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் நம்பி இருக்கிறது நிச்சயமாகவே நீ நம்புகிறது கர்த்தரால் வரும். நீங்க நம்பி இருக்கிறது கர்த்தரால வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு பார்வை, முற்போக்கு பார்வை. இங்க இருந்து போகும்போது பாசிட்டிவான தாட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ போகும்போது நான் ஃபர்ஸ்ட் சாட்சி சொன்னது மாதிரி, அந்த அம்மா 10 வருஷம் ஜெபம் பண்ணி அப்படியே தலையிலான ஹஸ்பண்ட் வந்த மாதிரி இவ்வளவு விசுவாசிச்சுட்டு போகும்போது உங்க கண்ணுக்கு முன்னாடி நல்லது நடக்கும்னு நினைச்சிடாதீங்க. யபீரு ஆண்டவரை சந்திக்க போகும்போது அவனுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறது மாதிரி அங்க பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு விடுதலை கிடைக்குது. உடனே அவனுடைய விசுவாசம் அப்படியே கொழுந்து விட்டு, அப்படியே டவுனா இருந்த விசுவாசம் அப்படியே உச்சான் தலையில போய் ஏறிச்சு. ஆண்டவர் வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம் கிடைக்குது. கைய வச்சாருன்னா என் பிள்ளை உயிரோட எழும்பாதான்ற அவ்வளவு விசுவாசம் அப்படியே உச்சத்துல எட்டி கொழுந்து விட்டு எரியும் போது, அடுத்த 5 நிமிஷத்துல ஒருத்தன் வந்து சொல்றான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை செத்துருச்சு அப்படின்னு. அப்படியே 100ல இருந்தது அப்படியே பிபி டவுன் ஆன மாதிரி, அப்படியே டவுனா கீழே படுக்கிற மாதிரி செத்து போச்சுடான்றான். ஆனா ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, யாரும் வேண்டாம், இறங்கவும் வேண்டாம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, கொஞ்ச நேரம் தாண்டி நடக்க போறத பாரு. ஆமென். அதனால இங்க இந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்க விசுவாசம் அப்படியே மலையை போல சிகரமா வச்சு அப்படியே கல்லு வச்சு கட்டுன அந்த மாதிரி எட்டாத உயரத்துக்கு போய் வீட்டுல போனோடனே ஏதோ ஒரு பிசாசு சத்துரு வந்து அப்படியே செத்து போயிருச்சுன்னு சொன்ன உடனே உங்க விசுவாசம் டவுன் ஆக வேண்டாம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட போவது இல்லை. கடைசி மட்டும் நம்பிக்கொண்டிரு, முடிவு வரையிலும் நம்பிக்கொண்டிருந்து நீ நம்புற காரியத்தை கர்த்தர். ஆமென். கடைசியாக இந்த பாட்டை பாடி நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறேன். நிறைய பேர் உங்களுடைய ஜெப குறிப்புகளை சொன்னீர்கள். எல்லாருடைய ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருவார். ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? அப்படி எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஆன்லைன்ல நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு சில ஜெப குறிப்பெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. யாரெல்லாம் ஜெப குறிப்பு சொல்லி இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அற்புதம் நடக்கணும். அப்படியே கைகளை கோர்த்து பிடித்து யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். அவன் சிறையிருப்பை மாற்றினார். இந்த லைவ்ல அட்டென்ட் பண்றவங்க, திருச்சபையில அட்டென்ட் பண்றவங்க, இந்த உபவாச ஜெபம் முடிச்சதற்கு பிறகு இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிறவர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய மகிமை அவர்கள் மேல் ஊற்றப்படணும். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல் ஊற்றப்படணும். தகப்பனே, அவர்களுக்கு ஒரு உதவியை செய்வதற்கு கடந்து வாரும். அது எந்த ஜெப குறிப்பா இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே அதற்கு கையெழுத்து வைக்கப்படட்டும். அந்த பத்திரத்திற்கு ராஜா கையெழுத்து வைப்பீராக, அதை சாங்ஷன் பண்ணுவீராக. பரலோக முத்திரை அந்த ஜெப குறிப்பின் மேல பதிக்கப்பட்டு இது நடந்து விட்டது. பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் அந்த பதிலை வாங்கி கொண்டு ஒவ்வொரு ஊர்களுக்கும் கடந்து போவார்களாக. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளிடத்திலே கடந்து வருவார்களாக. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் சாட்சியாய் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். சாட்சி சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபிக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வதற்காய், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, ஒரு நல்ல குழந்தை பாக்கியம், திருமண தடைகள் மாறி வேலையிலே வருமானத்தை கர்த்தர் கொடுத்து செழிக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கடந்த நாட்களிலே அருமையான நம்முடைய மோகன் சிலாசர் ஐயாவையும் இன்னும் சந்திக்கவும், வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களுடைய டீமிடத்தில் பேசுவதற்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அவர்கள் இன்னும் சில மாதங்களுக்குள்ளாகவே நம்ம கோயம்புத்தூர் பட்டணத்திலே அவர்கள்
ஊழியம் செய்ய போகிறாங்க. ஸோ அதற்கான அந்த டேட்டு அவங்க இன்னும் இந்த வீக்குக்குள்ளே தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. கொடிசியாவில் வைத்து ஒரு பெரிய மீட்டிங் காலையில் ஒரு 12 ஜெபம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய சர்ச்சை கொஞ்சம் திறக்கிறது மாதிரி அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதற்கு எல்லா வசதிகளையும் கர்த்தர் ஏற்பாடு பண்ணணும். அவங்க கொடுக்குற அந்த டேட்டில் அந்த மண்டபம் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அதன் மூலம் ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய கம்ஃபர்ட் திருச்சபைக்கும் நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்திற்கும் இந்த சுற்றி அதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்வாராக. ஆமேன்னு சொல்லுங்கள். சேர்ந்து அந்த பாட்டை கடைசியாக அவர்கிட்ட பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் நம்பிக்கையோடு என் வாழ்க்கையினுடைய பயணம் எல்லாம் எனக்கு முன்னே கடந்து போகிறவர். இந்த 23 ஆண்டுகளும் அழைத்த நாள் முதல் இந்த நாள் வரையிலையும் என் முன்னே கடந்து போனார். அவரே முன்னே கடந்து போனார். தள்ளாடி நடக்கிற பல சூழ்நிலை, ஆனால் அவருடைய கரம் என்னை ஆச்சரியமாய் தாங்கினது. ஏசேக்கு முடிந்தது, சித்னா முடிந்தது. இந்த 23வது வருஷத்திலே ரகபோத்தை என் கண்கள் காணும் என்று நான் நம்புகிறேன். வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரகபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரகபோ தொடங்கி இப்ப சொல்லும் மெசேடா தெய்வமே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். கரங்களை மேல மெசேடா தெய்வமே. யெகோவா தெய்வமே. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? இந்த 23 ஆண்டுகளும் என் கையிலே இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்த்த கர்த்தர் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் கர்த்தர் அறுக்க பண்ண போகிறார். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாள் எல்லாம் அவருடைய வருகை தாமதிக்குமானால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கரம் பிடித்தவர் சாகர வரைக்கும் நடத்த போகிறார். என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினி, கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினி, கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. இப்போ எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சி செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷிப்பே. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சி செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் இப்ப சொல்லும் மெசேடா தெய்வமே. யெகோவா தெய்வமே. சொல்லிக்கொண்டே மெசேடா தெய்வமே. யெகோவா தெய்வமே. செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தான், உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தான், உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான். பொய் சொல்லிட மனம் மாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனம் மாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்ப யாரும், நீ செய்வ
செய்வதை தடுப்பவன், நீ செய்வதை கடைசியாக கிருபை உங்க பிள்ளைகள் மேல் இறங்கு, ஆலயத்தின் மேல் இறங்கு, இந்த கம்ஃபர்ட் திருச்சபையின் மேல் இறங்கு, ஊழியக்காரர்கள் மேல் இறங்கு, உடன் ஊழியம் செய்கிறவர்கள் மேல் இறங்கட்டும். இந்த திருச்சபைக்கு உதவி செய்கிறவர்கள் ஆண்டவர் உங்களை எல்லாரையும் பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த 23 வருடமும் என்னை வயிற்றிலே பெற்றெடுக்க முடியாவிட்டாலும் பிள்ளைய போல நேசித்து எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்து எனக்காக ஜெபித்த, உண்மையாகவே இந்த ஊழியம் வளர்வதற்கு காரணமா இருந்த பலர், சிலர் நம்மோடு இருக்கிறார்கள், சிலர் நம்மோடு இல்லை, சிலர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார்கள். ஆனா நான் எல்லாருக்கும் நன்றி உள்ளவர்களா இருக்கிறேன். சிலருடைய முகங்கள் கூட எனக்கு மறந்துருச்சு. ஆனா நான் நம்புறேன், அவருடைய நாமத்திற்காய் ஊழியக்காரர்களுக்காக பாராட்டின அந்த அன்பை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் அவங்களை நல்லா வைக்கட்டும், அவங்க சந்தோஷமா வாழட்டும், அவங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஊழியத்திற்காய் கொடுத்த தாங்குகிற ஊழியக்காரங்களை ரொம்ப நேசிக்கிற, ஜெபிக்கிற, பர்சனலா கூட நிறைய கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என் கூட ஊழியத்துல இதுவரைக்கும் டிராவல் பண்ண நிறைய வாலிப தம்பிங்க, ஊழியக்காரர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கொடுத்த நல்ல தலைவர்கள், என்னை தட்டி கொடுத்த, என்னை கண்டிச்சு நடத்தின நிறைய தலைவர்கள், அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். இந்த 23 ஆண்டுகளும் நடத்தின கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், கர்த்தர் ஜீவனை இன்னும் நீட்டி தருவாரானால், அவருடைய வருகை வரைக்கும் சேவை செய்வதற்கு பரிசுத்தத்தையும் பலத்தையும் அவரே கட்டளையிடுவாராக. ஆமென் சொல்லுங்கள். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் அடியனை ஒரு நபராய் பயன்படுத்துவாராக. வருகிற வாலிப சமுதாயத்திற்கு பெரிய ஒரு உந்தி தள்ளுகிற ஒரு ஊன்றுகோலாய் கர்த்தர் அடியனை கர்த்தர் பயன்படுத்துவாராக. இனி கை அசைவில கூட அற்புதம் நடப்பதாக. இனி செய்கிற ஊழியத்துல கர்த்தருடைய கரம் இருப்பதாக. எப்பொழுது மேடையிலே போய் நின்றாலும் ஜனங்களை ஒப்புரவாக்குகிற அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. தொடர்ந்து நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், ஆண்டவர் மகிமையாய் நடத்துவார். ஆமென். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த 23 ஆண்டுகளை கர்த்தர் வெற்றியாய் காண பண்ணினீர், கரம் பிடித்து நடத்தினீர் ராஜா. ரொம்ப ஆச்சரியமாய் வழி நடத்தினீர். என் ஊழியத்திலே நான் சந்தித்த தகப்பனுக்காக, தாய்க்காக, சகோதரி சகோதரனுக்காக, ஆண்டவரே வாலிப தம்பிகளுக்காக, நல்ல சின்ன குழந்தைகளுக்காக என் மேல் அன்பு பாராட்டின ஒவ்வொரு பிள்ளைகளும், இன்னும் என்னை கடிந்து கொண்டு நான் உருவாகிறதற்கு காரணமாயிருந்த பலர் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். என்னை விரோதிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மிகவும் மனம் மறிவடைய பற்றி பேசுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எல்லாவரையும் தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, என்னை நேசிக்கிறவர்களை தந்ததற்காக நன்றி. என்னை குறித்து நல்ல வார்த்தையை பேசுகிறவர்களுக்காக நன்றி. என்னை குறித்து குறைவாய் பேசுகிறவர்களுக்காகவும் நன்றி. ரெண்டையும் நீரே வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, கடைசி வரையிலும் உமக்காய் உண்மையாய் வாழ்வதற்கு அந்த கிருபையை இன்றிலிருந்து இன்னும் பல மடங்கு நீர் தருவீராக ராஜா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்திற்கு தாங்குகிற, கொடுக்கிற ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்களே, பல இடங்களில் இருக்கிறார்களே ராஜா, ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. சிலருடைய முகத்தை கூட இன்னும் பார்க்கலையப்பா, ஆனா ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற குறைவில் கொடுத்திருக்கிறாங்களே ராஜா. இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சியை விரும்புகிற எத்தனை பேர், சிலர் முழங்கால நின்று ஜெபம் பண்ணாங்களே, சிலர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்களே. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் அவர்கள் எல்லாரையும் உங்க நாமத்தின் நிமித்தம் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போகாதுன்னு சொன்னீங்கல்லப்பா ராஜா. இப்போ அந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வர்ஷிக்க பண்ணுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரனை நேசிக்கிற அவங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
உங்க வருகை தாமதிக்குமானால் அடுத்த சன்னதி, அடுத்த ஜெனரேஷன், எங்க அம்மா இந்த மாதிரி இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு கொடுத்தாங்க, எங்க அம்மா எங்க அப்பா இந்த மாதிரி ஊழியத்தை தாங்கினாரு, இன்னைக்கு கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாருன்னு வருகிற சமுதாயம் சாட்சி சொல்லுகிற அளவிற்கு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த ஊழியத்துல கூட்டுகிற, துடைக்கிற, ஆண்டவரை வேலை செய்கிற எத்தனை பிள்ளைகளப்பா, எத்தனை பிள்ளைகளப்பா, அவங்க எல்லாரையும் நினைச்சிருங்க ஆண்டவரே. இந்த ஊழியம் எப்படி வளர்ந்து கொண்டே வருகிறதோ அதே போல அவருடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். எதுலையுமே அவர்கள் குறைந்து போகவே வேண்டாம் அப்பா. உங்க கிருபையின் கரத்துல தாழ்த்துகிறோம். உங்க பிரசன்னம் தொடர்ந்து நடத்தட்டும். என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற ஊழியர்கள், உடன் ஊழியர்கள், கிளை சபை போதகர்கள் எல்லார் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட்.